ஹாய். நாம் இன்னைக்கு பொதுவாக அநேகமான ஆள்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். அதாவது நமக்குள்ள ஒரு கேள்வியும் எழும். நாம் நியாயமான விஷயத்தை தானே பேசுகிறோம், கரெக்டான விஷயத்தை தானே பேசுகிறோம். ஆனால் யாருமே அதை காது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இது ஏன் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு இது வரும். நீங்கள் திருப்பி அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் அந்த ஒரு சண்டையையும் வருத்தத்தையும் அப்படி தான் உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும் அது. அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல பதவியில் நல்ல பணத்தோட அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வார்த்தை கண்டிப்பாக எடுபடும். ஸோ அதனால் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மௌனமாக இருங்க. அப்படிப்பட்ட இடத்துல ரொம்ப பேசாதுங்க. ஒவ்வொருத்தட்டையும் அந்த பேசக்கூடிய இதுகளை குறைச்சிக்கிடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த பதவி உடனே கிடைக்க போகிறது இல்லைன்னு வைங்களா, அது கிடைக்கும்போது கிடைக்கட்டும். ஆனால் பணம் சேருங்க. இன்றைக்கி இருக்கிற தகுதியை விட நாளைக்கு எனக்கு நல்ல தகுதியில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களை நீங்கள் வளர்க்க ஆரம்பிங்க. ஸோ அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள்கிட்ட பணம் சேர்ந்து உங்கள்கிட்ட நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனேயே தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அப்பவும் ஆர்கியூமெண்ட் பண்ணாண்டாம். அதாவது நீங்கள் செய்கிறது எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ஆளுகள் இருப்பாங்க. நீங்கள் பேசாட்டி கூட அவர் அண்ணன் பண்ணாருன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. உலகம் இப்படி தான். ஸோ அதனால் இதை நெகட்டிவாக எடுக்காமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு படிக்கெல்லாம் நம்ம இதை எடுத்துக்கிடுவோம். அதனால் இதை பற்றி எப்போவுமே நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். பணம் இருக்கிறவன் சொல்லு கண்டிப்பாக வாழ்க்கையில் எடுபடும். இதுதான் இயற்கை. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம மனசுக்குள்ளே அமைதி வந்துடும். ஓகே, see you.